வள்ளல் பெருமானுக்கு வலது கையா இருந்தவர் யார் அப்படின்னா கல்பட்டையா. கல்பட்டையா காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. வடலூரோடு மேட்டுக்குப்பத்துக்கு ஒரு காவல் தெய்வம். இப்போ நம்ம கிராமத்தில் காவல் தெய்வம்னு வச்சுருப்பாங்க. அந்தந்த எல்லையில் காவல் தெய்வம் இருக்கும். அதுபோல் வடலூருடைய காவல் தெய்வம் எது அப்படின்னு கேட்டால் கல்பட்டையா தான். நல்ல கம்பீரமான உடல், நல்ல கட்டான உடல், சூரிய கதிர் மாதிரி பார்வை, கூர்மையான பார்வை. அவரை பார்த்தாலே திருடனா இருந்தாலும் வள்ளல் பெருமானுக்கு எப்படி திருடணும் கருணை, திருடனுக்கு அவர் கருணை காட்டினார். திருடனா அன்றைக்கி திருத்திட்டார் குள்ளஞ்சாவடியில். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அதுபோல் இவர் வந்த பிறகு வடலூருடைய காவல் தெய்வம் இன்றைக்கும் அவர் தான் காவல் புரிஞ்சிட்டு இருக்காரு. ஓரநடிகள் எழுதுகிறார், வடலூருடைய மேட்டுக்குப்பத்தினுடைய காவல் தெய்வம் கல்பட்டையா அப்படின்னு. ஏன்னா அருப்பாவை அவர் மறுபடியும் எழுதினார். வள்ளல் பெருமான் எழுதுந்து அவரும் ஒரு முறை எழுதினார், தெளிவாக நம்ம படிக்கிற மாதிரி. அப்போ சொல்கிறார், அவர் கூட இருந்தவர் கல்பட்டையா, அவர் தான் காவல் தெய்வம். ஆனால் அதன் பிறகு வடலூருக்கு வந்த பிறகு காரணப்பட்டு கந்தசாமி வந்தார். அவர் என்னன்னு கேட்டால் கொள்கையை பரப்பக்கூடியவர், இனிமையாக பாடக்கூடியவர். அருட்பாவை இனிமையாக பாடுவார். அழுத பிள்ளையும் செத்த நிற்குமா, அழுவாத பார்க்குமா, அந்த மாதிரி இசை. இசை என்றது இறைவன் தர்றது. குரல் நம்ம பேசுறது இறைவனுடைய அருள் இருந்தால் தான் மற்றவங்க கேட்பாங்க. இறை அருள் இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. இப்போ இசைன்னு அருமையாக பாடுவார். இப்போ காரணப்பட்ட கந்தசாமி என்ன செய்கிறாரு, 15 ஆண்டு காலம் வள்ளல் பெருமான் கூட இருக்கார். 15 ஆண்டு காலமும் சன்மார்க்க கொள்கைகளை பரப்பக்கூடிய செயலாளராக ஆகிட்டார் வள்ளல் பெருமான். உன்னுடைய வேலை பட்டி தொட்டி எங்கும் சன்மார்க்கம் வளரணும், எல்லாரும் வடலூருக்கு வரக்கூடாது. கிட்ட இருக்கிறவங்க வராங்க போகிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க, ராமேஸ்வரத்தில் இருக்கிறாங்க. அவங்க அங்கிருந்த பிறகு இறையர்களை பெறலாம், வரட்டும், முடிஞ்ச வரைக்கும் வரட்டும். அதுக்காக அதிக பணம் செலவு செஞ்சு வரவானான்றார். வீண் செலவு மட்டும் வளர முடியாது, பிடிக்காது. ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணின்னு வராரு கன்னியாகுமரியிலேருந்து. வள்ளல் பெருமானுடைய கருத்து என்னன்னு கேட்டால், இந்த 2000 ரூபாய்க்கும் அங்கே முடியாதவங்களுக்கு, முடியாத ஜீவர்களுக்கு தர்மம் செய். தானம் வேறு, தர்மம் வேறு. வள்ளல் பெருமான் செஞ்சது தர்மம், தானன்றது வேற. தானமும் தர்மமும் ஒன்றாகாது. யாரும் சாப்பாடு போடுன்னு கேட்காம சாப்பாடு போட்டவர் வள்ளல் பெருமான். அவங்கள கூட்டு சாப்பாடு போட்டார். இது தர்மம். யாரும் அங்கே சோறு கொடுங்கன்னு கேட்கல, ஒரு பிடி சாதம் கொடுங்க, ஒரு உண்டை சாதம் கொடுங்கன்னு யாரும் கேட்கல. வாங்கானும் சாப்பிடுங்க. இவர் கூட்டு சாப்பாடு போட்டார். யார் நம்மளை கூட்டு ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, ஒரு இந்த வாரம் நீங்கள் சாப்பாடு போடுங்க, இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்க அப்படின்னு நாம் கேட்காம அவங்களே நம்மளை கூப்பிட்டு அவங்களால முடிஞ்ச பண உதவி செஞ்சு இந்த போஸ்ட்டுக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்கிறாங்களே, அவங்க தான் தர்மம் செஞ்சாங்க. 100% அவங்க தான் தர்மம். இப்போ நம்மளால் செய்ய முடியல, பணம் இல்லை, நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், நாங்கள் அந்த மாதம் பூசத்துக்கு கொஞ்சம் பண வசதி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்படியா, சரி என்னால் முடிஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறார், கொடுக்குறார். அவரும் நல்ல மனசோட தான் கொடுக்குறார். ஆனால் கேட்டு கொடுக்கறதுனால அது தர்மம் இல்லை, அது தானம் கொடுக்குறாரு. நாம் கேட்டு கொடுக்கறதுனால தானம், அவர் தானம் கொடுக்கறதுனால அவருக்கு புண்ணியம் கிடையாது, பாவம். இது புண்ணியம் போய் சேராது.
போன பிறவியில் நம்மக்கிட்ட அவர் கடன் வாங்கியிருக்காரு, இந்த பிறவியில் நம்ம போய் அதை வாங்கிட்டு வரோம். கேட்டு வாங்கிறது தானம், கேட்காம கொடுக்கறது தான் தர்மம். வள்ளல் பெருமாட இவர் சொல்றாரு, கல்பட்டையா வேலூர் சண்முகம் பிள்ளை சொல்றாரு, கூடலூர் அப்பாசாமி செட்டியார் சொல்றாரு, ஐயா காலை ஆகாரத்துக்கு எதுவும் பொருள் இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, போங்காணும் அப்படின்ட்டார். அப்படி போங்காணும் அப்படின்ட்டார். சரின்னு வந்துட்டார். அவர் போங்கானுன்னா வந்துடுவாங்க, பீச்சுன்னா வாய முடிக்குவாங்க. பீச்சுன்னா நிறுத்து பேச்சு அப்படின்னு சொல்றது. பீச் அப்படின்னா பேச்சு நிறுத்து, போங்காணும் அப்படின்ட்டார். அதாவது கோபம் வரலாம், சன்மார்க்கு கோபம் வரலாம், பிறர் மனம் பாதிக்காம வரணும். கோபம் வரும்போது நம்முடைய உடல் நடுக்கக்கூடாது, பேச்சு பெறலக்கூடாது, குளறுபடி ஆகக்கூடாது. அப்போ அதிகமான கோபம். அப்போ அதிகமான கோபம் வந்துச்சுன்னா நம்ம பண்ண தவம் பூரா போயிடும். இந்த சூச்ச மாடலில் உடம்பு இருக்கு, அதில் ஓட்டம் வந்துடும். ஓட்டம் நம்மளுடைய சூச்ச மாடலில் கிளம்பி போயிடும். சூச்ச மாடலில் ஓட்டம் விடாத இருக்கிறதுக்கு கோபம் தான். கோபமும் தாபமும் குடிக்கெட்டு போச்சு, கோபமும் தாபமும் குடிக்கெட்டு போச்சு, கொடியதோர் அகங்காரம் பொடி பொடியாச்சு. கோபத்தை விட்டதுனால கொடிய அகங்காரம்லாம் எனக்கு பொடி பொடியாச்சு. ஆனால் கோபத்தாபத்தோடு இருந்தால் குடி கெட்டு போவோம், இந்த குடும்பம் ஒன்றுக்கு வராது. கோபம் வந்தால் அந்த குடும்பம் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாரு, கோபமும் தாபமும் குடி கெட்டு போச்சு, கொடியதோர் அகங்காரம், கொடியதோரோ அகங்காரம் பொடி பொடியாச்சு அப்படின்றார். அப்போ சாந்த நிலையில் இருக்கும்போது எப்பேற்பட்ட அகங்காரமும் உனக்கு பொடிப்படி ஆகிடும் அப்படின்றார். அப்போ போங்கான்னு சொல்லிவிட்டாரு. மறுநாள் காலையில் பார்த்தாக்கா அந்த நாளில் கையால் குத்துற நாள். அரிசி கையால் தான் குத்தணும், மிஷின் கிடையாது. விளம்பரமாக இருக்கிற காலத்தில் நவீன வசதியெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு கிராமத்தில் அவங்க எத்தனை நாளாக குத்துனாங்களோ தெரியல, ஒரு 3 வண்டியில் கட்ட வண்டி இப்போ இப்படி திருநெல்வேலி பக்கம் இருக்குது, இந்த பக்கம்லாம் இல்லை. இப்போ வண்டியே இல்லை எங்கள் பக்கம்லாம் கடலூர் மாவட்டத்தில். ஏன்னா வண்டிக்கு வேலை இல்லை, எல்லாம் மிஷின் ஆகி போச்சு. இப்போ வண்டி மாடு அதெல்லாம் கிடையாது. இப்போ குதிரை வண்டி கூட இல்லை, இப்போ திருநெல்வேலி பக்கம் தான் இருக்குது. கட்ட வண்டின்றது சில படங்களில் பார்க்கலாம். இப்போ கட்ட வண்டி, அந்த வண்டியில் விடிய காலம் ராந்தல் வெளிச்சத்தில் அது மண்பாட்டை. பண்ருட்டியிலேருந்து வடலூர் வரைக்கும் மண்ணு தான், ரோடு கிடையாது. மண்பாட்டைன்னு எழுதுகிற மண்பாட்டை வழியாக அவங்க விடிய ஓட்டு வந்திருக்காங்க 3 வண்டியில். 4 மணிக்கெல்லாம் வெளிச்சம் வருது. எங்கே வருது? வடலூரில் தர்மசாலையில் இருக்கிறாங்க. 3 வண்டி வெளிச்சத்தில் வர்றது தெரியுது. கல்பட்டை ஐயா ஓடி சொல்றாரு, வளர்மான் தவத்தில் இருக்கார். ஐயா ஐயா அப்படின்னார். என்ன தவத்தில் இருக்காங்கல்ல, போங்கானோன்னார். அவன்ட்டார். பார்த்தா அரிசி வந்துடுது. அரிசி இறக்குறாங்க. 5 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சு ஆகாரம் ரெடி ஆகுது. அப்படி அவர் ஏந்து வந்தார். சரி நம்ம பூர்த்தி ஆயிடுச்சா? பூர்த்தி ஆயிடுச்சு. சரி போயிட்டு வாங்க, நல்லா சுழிச்சு பாருங்க, ஆகாரம் எடுத்துங்க. வந்தவங்களுக்கு சாப்பாடை போட்டு வாத்தி அனுப்பிச்சி விட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா உடனே உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். வாழ்த்து தெரிவிக்கலாம், நாம் கடங்காரன் ஆகிடுவோம். இப்போ எனக்கு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்கன்னா அந்த சாப்பிடும்போது எனக்கு நல்லா இருக்கணும், எந்த துன்பமும் வரக்கூடாது, எப்பேற்பட்ட எண்ணல் வந்தாலும் சரியாகணும்
அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே அந்த கடனை அடிச்சுக்கிட்டே சாப்பிடணும். அதுபோல் அவங்க அரிசி கொண்டாந்து கொடுத்தாங்கல்ல, நீங்கள் நீண்ட ஆயுள், நிறைச்செல்வம், உடல் நலம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு வாழ்க அப்படின்னு வாழ்த்தி அனுப்புகிறாங்க. ஏன்னா உடல் நலம் இருந்தாலே போதும், செல்வம் வரும். நீண்ட ஆயுள் இருந்தால் போதும், அவன் பணக்காரன் ஆகிடும். அப்போ இது இருந்தால் போதும், இது 3 இருந்தால் போதும். உடல் நலம், நீண்ட ஆயுள் 2 இருந்ததுன்னா அவன் சம்பாரித்து வசதி எழுவணும். இது 2 இருந்தால் நிறைச்செல்வம். நிறைச்செல்வம் தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம். உயர் புகழ், உயர் புகழ் உடனே மெய் ஞானம் கிடச்சிருந்தோம், உடம்பு பற்றி ஞானம் கிடைக்கும். அதுபோல் அவங்கள வாழ்த்தி அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் ஒரு நாள் கேட்குறாங்க, ஐயா காலையில் அடுப்பு அறுத்து வைக்கிறதுக்கு விறகு இல்லை அப்படின்னு. சரி போங்க அப்படின்றார். வந்துட்டாங்க. ரிஷியில் உட்காந்துருக்கார். பேரண்ட நாயகனே, நான் யாரையும் போய் யாரிடமும் போயிட்டு ஈன்னு நான் கேட்க மாட்டேன். ஈ என்று நான் பிறரை கேளாத இயல்பும், ஈ என்று வந்தோர்க்கு இல்லை என்று சொல்லாமல் எடுக்கின்ற திறனும். என்கிட்ட வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு கொடுக்கணும், பொருள் கேட்டாலும் கொடுக்கணும், அந்த பொருள் என்கிட்ட இருக்கணும். நான் யாரையும் போய் கேட்க மாட்டேன். விறகு கொடுங்க, கேவர் கொடுங்க, கம்பு கொடுங்க, அரிசி கொடுங்க, இதை பார்த்து உதவி செய்யுங்களாம் அவர் கேட்டதே கிடையாது. இல்லைன்னா இறைவன் தான் கேட்பார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்றே சொல்வதில்லை. அதுபோல் இறைவன் இடத்துல அவர் முறையிடுவார், கண்ணீர் விடுவார். உடனே என்னால் நடக்கும். விறகு இல்லைன்னு சொல்கிறாங்களாம். அதே போல் பார்த்தா 4 மணிக்கு ஒரு வண்டி விறகு வந்து இறங்கலாம். ஒரு வண்டினா ஒரு 10 நாளைக்கு ஓட்டிக்கலாம். அதுபோல் அப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு வண்டி வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் நெல் வருது, கேவர் வருது, கம்பு வருது, நிறைய வர ஆரம்பிச்சிடுது. யாரையும் போய் கேட்டு அவர் ஆகாரம் கொடுக்கல. லகுவா நடத்துக்கு தான் சொல்லுவார், இருக்கிறத வச்சு பசிக்கு ஒரு உயிரை காப்பது பண்ணுறதுக்கு ஆகாரம் கொடுக்க அப்படின்னு. அப்போ கொள்கை பரப்பிட்டு இருந்த ஒரு காரணப்பட்டாருக்கு அவர் சேரும்போது வயசு பார்த்தீங்கன்னா இளம் வயசு, 20 வயசில் சேர்ந்தார். வள்ளல் பெருமான்கிட்ட சீடராக சேர்ந்தார். அவர் மறையும் போது இவருக்கு 35 வயசு. 15 ஆண்டு காலம் வள்ளல் பெருமானோடு இருந்தார் காரணப்பட்டு கந்தசாமி. அதன் பிறகு அவர் மறைவுக்கு பிறகு 2024 வரைக்கும் இருக்கிறார். 1838 காரணப்பட்டு கந்தசாமி பிறக்கிறார். 1924 தான் மறைகிறார். அது வரைக்கும் அந்த கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார், கொள்கையை பரப்புகிறார். அவர் வள்ளல்புரம் மறைகிற காலத்தில் கடைசியாக புதுவைக்கு சென்று காரணப்பட்டுக்கு வர்றார். காரணப்பட்டுக்கு கந்தசாமி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன சாமி உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன், அதெல்லாம் என்ன கேட்டுக்க, ஏன்னா இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ, என்னைக்கு வரும்னு சொல்ல முடியாது. போகிறோம் திரும்பி வரோன்றது இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வர முடியும், இறை அருள்னா வர முடியாது. அதனால் என் மனசில் பட்டுடுச்சு, இனிமேல் வரதுக்கு இந்த உன்னை பார்க்கறது கஷ்டம்தான், நீ என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோ அப்படின்னாரு. நீங்கள் இருக்கும்போது நான் என்ன சாமி கேட்க போகிறேன், நீங்கள் மறைந்தாலும் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட இருக்கிறோன்னு நான் நினச்சிக்கோ, எனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னா. சரி இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். உங்களுடைய நினைவாக உங்கள் பாத கொரடை விட்டுட்டு போங்கன்னார் காரணப்பட்டு கந்தசாமி. அப்படியா, சரி பரவாயில்ல சொல்லி அந்த பாத கொரடை விட்டுட்டு வந்துட்டார். இன்றைக்கும் பாத கொரடை அங்கே தான் இருக்குது. காரணப்பட்டு ஏம்பலத்துக்கு பக்கத்தில், கல்லாம்பாக்கம் ஏம்பலத்துக்கு பக்கத்தில் புதுவைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஓரமாக இந்த பாட்டில் இருக்குது காரணப்பட்டு. இன்றைக்கும் அந்த வள்ளலாருடைய அவர் அணிந்திருந்து
நேச்சுரலான பாதகோல்டு அவர் அணிஞ்சிருந்த பாதகோல்டை இன்றைக்கும் பார்க்கலாம். காரணப்பட்டு போனால் காரணப்பட்டு கந்தசாமியுடைய சமாதியிலே வச்சுருக்காங்க. சமாதி பக்கத்துலேயே கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கும் போனால் அவரை பார்க்குறமே நம்ம அதை அந்த பாதகோல்டை பார்க்கலாம். அவருக்கு பிறகு காரணப்பட்டு கந்தசாமிக்கு பிறகு மோசூர் கந்தசாமின்னு ஒருத்தர் அவர் அந்த பணியை செஞ்சுட்டு இருந்தார். அதன் பிறகு மைசூர் கந்தசாமின்னு அவர் ஒருத்தர். மைசூரில் இருந்தவங்களும் அந்த காலத்தில் வந்திருக்காங்க. அவங்க அந்த பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு வடலூர் கந்தசாமி, துறவி கந்தசாமி, வடலூர். காரணப்பட்ட கந்தசாமி மாதிரி ரொம்ப அதி தீவிரமான ஆள். வல்லபெருமான் சொன்னதை அப்படியே சொல்லுவார். வல்லபெருமான் என்ன நினைச்சாரு அதை அப்படியே சொல்லுவார். அவருக்கு நிறைய எதிர்ப்புலாம் உண்டாச்சு. அப்போ வள்ளல்புரம் மறையிறதுக்கு முன்னாடியே மேட்டூரில் அவங்க சொந்த மருதூரில் அவங்க சொந்த வீடு கிடையாது. அவங்க அப்பா காலத்திலே விற்றுட்டாங்க. அப்பா மறைவு பிறகு வித்தாச்சு. அது காரணப்பட்ட கந்தசாமி, மோசூர் கந்தசாமிலாம் போன பிறகு வடலூர் துறவி கந்தசாமி தான் ஒவ்வொரு நடிகள்லாம் இருந்து அரசாங்கத்திட்ட முறையிட்டு அந்த வள்ளல் பெருமான் வருவிக்க விட்டுற அந்த வீடானது வேணும் அப்படின்னு சொல்லி அதை மீண்டும் அந்த திருப்பணியை அவங்க அதை வாங்கி அந்த திருப்பணியை செஞ்சார் துறவி கந்தசாமி. ஏன் இதை சொல்கிறேன்னா, காரணப்பட்டார் வள்ளலாருடைய வலது கை. மோசூர் கந்தசாமிலாம் வள்ளல் பெருமானுக்கு பிறகு வந்தவங்க. வள்ளல் பெருமான் கூட இருந்தவர் தான் காரணப்பட்ட கந்தசாமி. காரணப்பட்ட கந்தசாமி 2000 பிரதிகளை அச்சிட்டவர். வள்ளல் பெருமானுடைய திருவெட்பாவை 2000 பாடல்களை அச்சிட்டு வெளியிட்டவர். முதல்ல வள்ளலார் சரித்திரம் வெளியிட்டவர் அவர் தான். அதன் பிறகு அதை பார்த்த மோசூர் கந்தசாமி அவர் சில பிரதிகளை உற்பத்தி பண்ணி அவர் ஒரு 2000 பக்கம் ஒரு புக்கை அவர் வெளியிட்டார். அப்போ காரணப்பட்டு கந்தசாமி, மோசூர் கந்தசாமி பிறகு வடலூர் துறவி கந்தசாமி வந்தார். அவர் வசதியானவர், நிறைய அவருக்கு சொத்துலாம் இருந்தது. திருமணமானவர். காரணப்பட்டாருக்கு திருமணமான மாதிரி எதுவும் செய்தி கிடைக்கல. ஏன்னா 20 வயசில் வந்தார், 86 வயசில் மறைகிறாரு. அது வரைக்கும் அவருக்கு திருமணமானவதாக எந்தவித செய்தியும் கிடைக்கல. வள்ளல் பெருமானுக்கு திருமணம் ஆச்சுன்ற செய்தி நமக்கு இருக்கு. ஆனால் காரணப்பட்ட கந்தசாமிக்கு திருமணமான மாதிரி இல்லை. ஆனால் அதன் பிறகு வந்த துறவி கந்தசாமிக்கு திருமணம் ஆச்சு. ஆனால் வாரிசு இல்லை. வாரிசு இல்லாதனால அந்த அவருடைய சொத்தை சபையை எழுதுனதாக எனக்கு செவி வழியாக கிடைச்ச செய்தி. அது எழுதுனாங்களா என்னன்றது பரிபூரணமாக தெரியாது. சொல்கிறாங்க அவர் சொத்தை அங்கே எழுதிட்டாங்க, சபைக்கு தான் அது அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் வடலூர் போனால் ஞானசாமிக்கு எழுத்தால மணி மண்டபம்னு இருக்கும். அங்கே போனீங்கன்னா முன்னாடியே அவருடைய சமாதி இருக்கும், துறவி கந்தசாமி. இப்படி ஏன்னு சொன்னால் இதே காரணப்பட்ட கந்தசாமியே துறவி கந்தசாமியே வந்திருக்கலாம். மூலனுடைய கூட்டில் திருமூலர் போந்த மாதிரி பிறகு எடுத்து வரலாம்ல. ஏன்னா அதி தீவிரமான ஆள் வடலூர் துறவி கந்தசாமி. ஏன்னா அவருடைய இடத்த மீண்டும் மீட்டு கொடுக்குறாரு. அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுறாங்க, அவங்க பர்மிஷன் கொடுத்து தான் அந்த இடத்த வாங்குறாங்க. நண்பர்கள்லாம் உதவி செஞ்சு தான் வாங்குறாங்க. அதேபோல் கருங்குழியிலேயே அந்த இடத்த அப்புறம் மீட்டு அதுக்கு தண்ணீரால் விளக்கரித்து கருங்குழி அவருடைய அந்த படைப்பு அந்த நிகழ்ச்சியானது அங்கே நடந்த இறைவனுடைய திருவிளையாடல் மறையக்கூடாது
அப்படின்றதுக்காக அந்த இடத்த மீண்டும் கொண்டு வந்தாங்க. ஏன்னா வள்ளல் பெருமான் அங்கே 9 ஆண்டு காலம் இருந்து திரும்பி போயிட்டார். ஆனால் அவர் மேட்டுக்குப்பத்தில் இருக்கும் பொழுது கருங்குழியிலேருந்து தான் அவருக்கு உணவு வருது. கருங்குழியிலேருந்து உணவு வரும்போது ஒரு முடமான ஒரு ஆசிரியர் அவருக்கு கொடுப்பார் இந்த ஆகாரத்தை. முடமான ஒரு ஆடு அவர் கூடயே இருக்கும். அவர் சொற்பொழிவு பேசினா இந்த ஆடு கேட்டுக்கிட்டே இருக்கும். அவர் சொற்பொழிவு முடிஞ்சால் அந்த திருமாளிகை சுற்றி வந்து அது போயிடும். போய் ஒரு இடத்துல படுத்துடும் அங்கேயே. அதன் பிறகு அவர் ஆகாரம் கொடுத்தா சாப்பிட்டு அங்கேயே இருக்கும். அந்த முடமான ஒரு ஆசிரியர், திண்ணப்பள்ளி ஆசிரியரும் அவர் தான் ஆகாரம் கொடுத்துட்டு வந்தார். கருங்கோயிலேருந்து வந்து வரக்கூடிய ஆகாரத்தை இவங்களுக்கு கொடுத்துட்டு அவர் காலத்தை எப்பயோ அவர் சாப்பிடுவார். அதுபோல் வள்ளல் பெருமான் ஏகப்பட்ட திருவிளையாடல் செஞ்சுருக்காங்க. சித்து பல செஞ்சுருக்காங்க. சித்து இருந்தால் தான் சத்து சித்து ஆனந்தம்வாங்க. அந்த சித்து இருந்தனால்தான் உலகெங்கும் அவருடைய புகழ் பரவியது. அதுபோல் நாமும் வள்ளல் பெருமான் சொன்ன வழி கடைபிடிப்போம். வள்ளல் பெருமான் சொன்ன மருத்துவத்தை, வள்ளலார் மருத்துவம், அதை சாப்பிட்டா தான் நமக்கு சத்து இருக்கும். சத்து இருந்தால் தான் சித்து வரும். சத்து இல்லாத சித்து வராது. சத்து இருந்தால் சித்து வரும். சித்து வந்தால் ஆனந்தம் வந்துடும். அப்போ சத்து சித்து ஆனந்தம். வள்ளலாரோட சொன்ன மூலிகையை சாப்பிடணும், மருந்து சாப்பிடணும். உடம்புக்கு ஆணி நேராதுன்றார். சாவு வராதுங்க அப்படின்றார். ஆணி நேராது அப்படின்றார். இப்போ நமக்கு உடம்பு ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்குது. அதுக்கு ஒன்றும் தேவையில்ல, சிலாசத்துன்னு ஒன்று இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து பக்குவப்படுத்தி சூரணமாக காலை மாலை மிளகளவு தேனில் சாப்பிடலாம். தேனில் சாப்பிட்டா நம்முடைய உடல் சூடு, வெட்டச்சூடு, மூலம், பெண்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். இது வந்து நோயை குணப்படுத்தக்கூடியது. அடுத்து உடம்புக்கு தெம்பு வேணும். அப்போ தெம்பு வேணும் என்ன பண்ணணும்? மக்காச்சோளம், மலாட்டப்பயிறு, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 3 பாசம் இருக்குது. மணிலா, வேர்க்கடலை, கிராமத்தில் மலாட்டப்பயிறுன்னுவாங்க. சில ஊரில் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் வறுக்கடலைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு பொருளுக்கு சில இடத்துல பாஷம் மாறும். மணிலா பயிரில் இல்லாத சத்தே கிடையாது, விலை கம்மி. இது ஆண் பெண் இருவரும் வந்து மணிலா பயிர் இதையே காலை மாலை ஒரு 50 கிராம் சாப்பிட்டு வந்தாலே எந்த நோயும் வராது, உடம்பு சுத்தமாகிடும். இப்போ முந்திரியும் வந்து விலை கம்மி தான். அதையும் வாங்கி காலை மாலை சாப்பிட்டு வரணும். முடிஞ்சால் பால் சாப்பிடலாம், இல்லை பால் சாப்பிட வேண்டியதில்லைன்னா பச்சையாகவே லேசாக வறுத்துட்டு சாப்பிடலாம். காலையில் 10 பேர், சாப்பிட்டு 10 பேர். இது சுத்தமான கொழுப்பு கொடுக்கும், அசுத்தமான கொழுப்பு வராது. நல்ல கொழுப்பு இருக்கும், மூட்டு வலி வராது. நல்ல கொழுப்பு இருந்தால் மூட்டு வலி வராது. அப்போ இது சாப்பிடும்போது சத்து உண்டாகும். சத்து உண்டாத சத்து தானே நம்ம வந்து கல்பட்டையா மாதிரி கம்பீரமாக இருக்க முடியும். காவல் தெய்வமா வடலூருக்கும் மேட்டுக்குப்பத்துக்கும் இன்றைக்கும் அவருடைய காவல் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. அவரை காவலாக வச்சுட்டு இருக்கார். வள்ளல் பெருமான் இருக்கிற காலத்திலேயே சேலத்துலேருந்து ஒரு அம்மா நானாம்பாள், அப்பயே அவங்க கணவர் வெங்கடேசன், அவர் கணவர் பேர், சென்னையில் போயிட்டு அவர் சீடராக இருக்காங்க. சென்னையில் இருக்கும்போது அவர் மேட்டுக்குப்பம் வந்த பிறகு அப்புறம் மேட்டுக்குப்பத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க சேலம் சில்க் ஹவுஸ்னா சவுளி கடை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வசதியானவங்க. அவங்களுக்கு வாரிசு கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம மக்களுக்கு சேவை செய்யும், கொண்டு வந்த வினையை தொண்டு செய்தால் போகும். ஏற்கனவே கொண்டு வந்துட்டோம் வினையை,
தொண்டு செய்யணும். கோயிலில் போய் இப்போல்லாம் உழவார் பணி செய்கிறாங்க. ஆனால் எங்கள் ஏரியாவில் பார்த்தா செஞ்சுட்டு காசு கேட்குறாங்க. 200 ரூபா 300 கொடுங்க, கொடுக்குறத வாங்கிட்டு போகணும். அப்போ நீ வேலை தொண்டு செஞ்சதுக்கு புண்ணியமில்லா போயிடும். செய்கிறவங்க சும்மா அனுப்பக்கூடாது. அவங்களுக்கு வர செலவு போகிற செலவு அன்னைக்கு ஆகார செலவெல்லாம் கொடுக்கணும். இப்போ அப்படி இல்லை, எனக்கு இவ்வளோ கொடுத்தா தான் நான் செய்வேன்னு பேசுகிறாங்க. இப்போ இவர் என்ன எழுதுறாரு, கொண்டு வந்த வினையை தொண்டு செய்தால் போகும். அதனால் நானும் என்ன பண்ணாங்க, என்ன வினை செஞ்சோமோ வாரிசு இல்லை, சரி இறைவனுக்கு தொண்டு செய்யணும்னு வள்ளல் பெருமான் இருக்கும்பொழுதே அவர் சொல்லிட்டார், நானாம்பா தான் இந்த தீபத்தை பராமரிக்கணும் அப்படின்னு. வள்ளல் பெருமானே சொல்லிட்டார். கல்பட்டையா தர்மசாலையை நீங்கள் நிர்வாகம் பண்ணணும். கூடலூர் அப்பாசாமி செட்டியாரும் கல்பட்டையாவும் தர்மசாலையை நிர்வாகம் பண்ணணும். சபாபதி குருக்கள் ஞானசாமியை பராமரிக்கணும். ஞானாம்பாள் மேட்டுக்குப்பம் திருமாளிகையில் தீபத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பதவி கொடுத்துட்டார். தொழுதூர் வேலாயத்துக்கு திருக்குறள் பாட வகுப்பு நடத்தணும்னு சொன்னார். அவர் பாட வகுப்பு நடத்தல. அவர் மறைவு பிறகு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் ஆசிரியராக போயிட்டார். அவர் ஆசிரியராக போன உடனே அங்கே அடையாறுலேருந்து ஒரு சங்கத்தவர்கள் கேட்குறாங்க, உங்கள் குருநாதர் உங்ககிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு. என் குருநாதர் எப்போதும் நான் ஒரு விஞ்ஞானின்னு சொல்லுவார் என்கிட்ட. ஆனால் அவர் ரசவாதத்தில் ரொம்ப மிகுதியானவர். ரசவாதம் அவரை மாதிரி யாரும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட விஞ்ஞானி. தொட்டாலே பவனா மாறும், அவர் தொட்டாலே அப்படின்னு அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவர் கொடுத்தது திருக்குறள் வகுப்பு. ஏன்னா அவர் படித்தவர், திருக்குறளை படித்தவர், திருக்குறளில் நல்லா பொருள் எடுத்து சொல்லக்கூடியவர், இலக்கணம் தெரிஞ்சவர்னு அவர் கொடுத்தாங்க. அப்போ நானாம்மா கரெக்டாக அந்த தீபத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. வள்ளல் மறையும் போது ஓலை குடிச்சேன். குறவர் கூடிசையில் புகழ்ந்தா ஆண்டி, குறவர் கூடிசையில் புகழ்ந்தா ஆண்டி, அந்த கோமாட்டியே செல்வெழுந்தாண்டி அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் பெருமானே எழுதுறாரு அந்த பாட்டை. குறவர் வணங்கும் தெய்வமடி, குறவர் வணங்கும் தெய்வமடி, அந்த கோமலனை எண்ணி அடி இங்கடி, அந்த கோமலனை எண்ணி கைத்தட்டுங்க அப்படின்ற. இப்போ பரிபாஷையில் அவங்க எப்படி ஒன்று எழுதுவாங்க. இதை முருகர் சொன்னார்னு சொல்லலாம், முருகருக்காக தான் பாடினார்னு சொல்லலாம். ஏன்னா குறவருடைய இனத்தில் போய் அவர் வள்ளியை திருமணம் செஞ்சு வந்தார். அதனால் குறவர் கடைசியில் போந்தாருன்னா இது வள்ளல் பெருமான் சோச்சமாக சொல்கிறார். அவர் போட்டு இருந்தது குடிசை, ஓலை குடிசை. இந்த குடிசையில் புகழ்ந்தான், இந்த கோமாட்டி எச்சில் விழுந்தான். இந்த உடம்புள்ள எச்சி இருக்குல்ல, இந்த உடம்புல தானே அவன் காரியப்பட்டான். இந்த குடிசை என்ற வீடு, இந்த குடிசை உள்ள இந்த உடம்புல, இந்த தேசத்தில், இந்த உடம்புக்கு பேர் தேசம், இந்த தேசத்தில் அவன் புகழ்ந்தான். அதாவது அவங்க கொடுக்குற ஒரு வரியை 4 விதமாக பிரிக்கலாம். யாராருக்கு எந்த விதத்தில் ஞானம் இருக்குதோ அந்த விதத்தில் தோன்றும் அவங்க மனசில். என்னுடைய குருநாதர் சொன்னது என்னன்னு, இதுதான் வள்ளலார் அப்படி சாடை காட்டி வரையே சொல்லிக்கிறாரு, என் உடம்புல பொந்தான்னு சொல்லலை. அந்த ஓலை குடிசையில் தான் அவர் மறைஞ்சார். குறவர் குடிசையில் புகழ்ந்தாண்டி, இந்த கோமாட்டி எச்சில் விழுந்தாண்டி, குறவர் வணங்கும் தெய்வமடி, அந்த கோமலனை எண்ணி அடியுங்கடினார். அடிங்கன்னு சொல்லலாம், கும்மி பாட்டில் பாடுங்கன்னு சொல்லலாம். அப்போ அந்த குடிசையில் அவர் மறைஞ்ச பிறகு அந்த ஞானாம்பாள் அவருடைய இருந்த பொருளாதாரத்தை வச்சு அதை ஓடாக மாற்றின. ஓடு போட்டாங்க, நாட்டு ஓடு, கல்ச்சுவர் வச்சு நாட்டு ஓடு போட்டாங்க. அந்த குடிசையை உள்ளே வச்சு குடிசை அவங்க கலைகள் அப்படியே நாட்டு ஓடு போட்டு விட்டாங்க. இது நாள் வரைக்கும் இருந்தது. இப்போ தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னமும் அந்த ஓடு மாற்றலை, ஓடு நாட்டு ஓடு தான் இருக்குது.
அது மேலே செப்பு தகடு போட்டாங்க. அது ஒரு அன்பர்கள் வந்து ஒரு புண்ணியவான் செப்பு தகடு போட்டார். அதன் பிறகு ஒரு புண்ணியவான் வந்தார். மேலே கண்ணாடி மாதிரி ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்துட்டார். சூரிய ஒளி உள்ளே அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து மழையால் சேதம் அடையாது. மழையால் கொஞ்சம் சேதம் அடைஞ்சுது. மழையே இப்போ அவர் ஒன்றும் பண்ணாது. அந்த ஓடு இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது. நானாம்பா போட்டது இந்த ஓடு. நானாம்பா வள்ளல் பெருமான் கூட இருந்தவங்க. துறை கந்தசாமி 1924 தான் மறைகிறார். 19ஆம் நூற்றாண்டில் தானே அவர் மறைகிறார். அவருடைய சீடர். இப்போ நம்முடைய தாத்தாலாம் 4வது தாத்தாலாம் வள்ளல் பெருமானை பார்த்துருப்பாங்க. நானாம் பாவம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா இப்போ அதே 818 38 அவர் பிறந்தார். இப்போ 868 பிறகுறாங்கன்னு வச்சுக்க. அவங்களாம் நல்லா பார்த்துருப்பாங்கல்ல. 74 தானே இவர் மறைகிறார். வள்ளல்பாவன் மறைஞ்சு 4 ஆண்டு காலம் சபை மூடி இருந்தது என்று சொல்லி வள்ளல்பாவன் சொன்ன இந்த வைத்தியங்களை ஒவ்வொன்றா எடுத்துக்குவோம். இந்த உடம்புக்கு ஆணி நேரம் பார்த்துக்குவோம், ஞானத்தை பெறுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. என் செவிக்கு எட்டியது, என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியதை என் குருநாதர் சொன்னதை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.